இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இனிய நாமத்தில் இந்த மாலை வேளையிலே உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர், நம்மை நேசித்தவர். இந்த மாதத்தினுடைய இந்த கடைசி வாரத்திலும் தேவ சமூகத்திலே நம்மை கொண்டு வந்து நம்மை ஆராதிக்க, அவரை துதிக்க, அவருடைய சமூகத்தில் காத்திருப்பதற்கு தேவன் நல்ல கிருபையை கொடுத்தார். இந்த மாலை வேளையிலும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாகவும் நம்மோடு கூட பேசுவாராக. வாசிக்கலாம். ரோமரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 17வது வசனம். ரோமர் 4வது அதிகாரம் 17வது வசனம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவர் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். அல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவர் நம்முடைய தேவன். நம்முடைய தேவனால் மட்டுமே இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்க முடியும். இல்லாத காரியங்களுக்கு, இல்லாத செயல்களுக்கு ஆண்டவர் செய்த காரியங்களை கடந்த வாரத்தில் நாம் கவனித்தோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அழைத்து நிரூபித்தார். கர்த்தர் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் செய்ததான 3 கிரியைகளை குறித்து கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். நம்ப முடியாத காரியங்களை கர்த்தர் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் செய்து இல்லாதவைகளை இருக்கிறதை போல கர்த்தர் காண்பித்தார். இந்த நாளிலுமாக அந்த வசனத்தில் இன்னொரு காரியத்தையும் ஆண்டவர் செய்கிறார். அது என்னவென்று சொல்லி பார்க்கும் பொழுது, இல்லாத, அதாவது உயிர் இல்லாத மரித்தவர்களை உயிர் உள்ளவர்களாக எழுப்ப அவரால் தான் முடியும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இல்லாத 3 நிலைமைகளை ஆண்டவர் இருப்பதை போல அழைத்தார். அவனுடைய வாழ்க்கையில் 3 காரியங்களை கர்த்தர் எழுப்பினார். ஆண்டவர் இல்லாதவைகளை இருப்பதை போல் அழைக்க ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் முதலாவது உயிர்ப்பித்த பகுதி, உயிர்ப்பித்த காரியம் என்னவென்று சொன்னால், அவனுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் இருந்தது, இப்பொழுது இல்லாமற் போயிற்று. இருந்து இல்லாமற் போன அந்த பகுதியை கர்த்தர் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் உயிர்ப்பித்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு நாளிலே இருந்து இல்லாமற் போனதை உயிர்ப்பிக்கிற கர்த்தர் நம் நடுவில் இந்த மாலை வேளையிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். 2வது ஆண்டவர் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே உயிர்ப்பித்த 2வது காரியம், இல்லவே இல்லை, ஒருபோதும் நன்மை வரவில்லை. வேத வசனத்தில் வாசிக்கும் பொழுது சாராளுடைய கர்ப்பம் செத்து போனது. ஒரு நாளும் அங்கே இருந்து நன்மை வரவே இல்லை. நன்மை வருவதற்கு வாய்ப்பே இல்லை. சாராளும் ஆண்டவர் பேசும் பொழுது பல காரணங்களை சொல்லி லாஜிக்கா சாராள் பேசுகிறாள். அந்த வசனம் முடியும் போது சாராள் சொல்லுகிற காரியங்கள் நியாயமான காரியங்கள் தான். ஆனால் அந்த வசனத்தில் ஆகையால் என்று சொல்லி ஆரம்பிக்கிறது. அப்போ அந்த ஆகையால் என்பது எதற்கு? ஒரு காரியம் வந்தது இல்லை, இனி ஒருபோதும் அது வருவது இல்லை, இனி ஒருபோதும் அது இருந்ததில்லை, ஒருபோதும் இருக்க போவதும் இல்லை என்று அவள் பேசும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சொல்வதை கொஞ்சம் காது கொடுத்து கேள். மாலை வேளையில் நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். நிறைய காரியத்தை நம்ம சொல்கிறோம். ஆண்டவர் பேசும் பொழுது, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இது நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை, இந்த காரியம் ஒரு நாள் நடக்காது, நடக்க போறதும் இல்லை என்று சொல்லி பல காரியங்களை, நியாயமான காரியம் தான் நாம் சொல்லுகிற காரியம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சொல்வதை கவனமா கேள். நீ சொல்லுகிற ரீசன் எல்லாம் சரிதான், அதை ஒரு பக்கத்தில் வை, இன்னொரு பக்கத்தில் என்னுடைய வல்லமையை வை. நீ சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் உண்மைத்தான், ஆனால் அதை விட என்னுடைய வல்லமை பெரியது. இன்னொரு பக்கம் சொல்றாரு, உன் சிந்தையில் இருக்கிற காரியத்தையெல்லாம் ஒரு பக்கம் வை, உன் சிந்தையை காட்டிலும் என்னுடைய சிந்தை பெரிதானது. அல்லேலூயா. யோபுடைய வாழ்க்கையிலிருந்து நான் காலையில் சொன்னேன், எல்லாம் இல்லை, சாரி, அது இருந்து இல்லாமற் போனதுக்கு சொன்னேன். இல்லவே இல்லை என்று சொல்லும்போது ஆமோஸை, எரேமியாவை குறித்து உங்களுடைய வாழ்க்கையில் சொன்னேன். ஆமோஸுடைய வாழ்க்கையில் யாருமே ஊழியத்தில் இல்லை, தீர்க்கதரிசி யாருமே இல்லை, கர்த்தருடைய வசனத்தை சொன்னவங்க யாருமே இல்லை.
இல்லவே இல்லை என்கிற சூழ்நிலையில ஆமோஸை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. மோசேயுடைய வாழ்க்கையிலும் பார்க்கும் பொழுது அநேக காரியங்களை நாம் பார்த்தோம். ஆனால் நம்முடைய தேவன் இல்லவே இல்லை, நன்மையே வராது என்கிற சூழ்நிலையில் அதை உயிர்ப்பித்து அங்கே ஒரு காரியத்தை கொண்டு வர கர்த்தராலே முடியும். மூன்றாவது காரியத்தை இந்த மாலை வேளையில் கவனிப்போம். மூன்றாவது ஆண்டவர் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே உயிர்ப்பித்த காரியம் எபிரேயரின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 18-19 வசனங்கள். எபிரேயர் 11வது அதிகாரம் 18-19 வசனங்கள். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். முதலாவது, இருந்து இல்லாமற் போனதை கர்த்தர் உயிர்ப்பித்தார். இரண்டாவது, இல்லவே இல்லை, நன்மை வராது என்று இருந்ததை கர்த்தர் உயிர்ப்பித்தார். மூன்றாவது என்ன தெரியுமா செய்கிறார்? ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இருக்கிறதை இல்லாமலாக்க செய்து மீண்டும் தருகிறார். ராமன் சொல்லுங்களேன், பக்கத்தில் சொல்லுங்க. மூணாவது, இருக்கிறத இல்லாமலாக்க செய்து மீண்டும் தருவது கர்த்தருடைய செயல். வேதத்தில் இந்த வசனத்தில் வாசிக்கிறோம், ஈசாக்கு வாக்குத்தத்தங்களை பெற்றவன். அந்த ஈசாக்கை மரித்தோரிலிருந்து எழுப்ப வல்லவர் என்று எண்ணி மரித்தவனை திரும்பவும் பெற்றுக்கொண்டான். செத்து போனதை உயிர் பெற செய்தார். செத்து போன கற்பத்தை உயிர் பெற செய்தார். இப்போது கிட்டத்தட்ட செத்து போன நிலையிலே பலியாக்கப்பட்ட ஈசாக்கை கர்த்தர் உயிரோடு கூட எழுப்புகிறார். அல்லேலூயா. இத்தனையும் எதற்கு ஆண்டவர் செய்கிறார்? இல்லாததை இருக்கிறதை போல அழைக்கிறவர் என்று சொல்லி நிரூபிப்பதற்காக. இந்த மூன்றாவது நிலைமை என்ன? இருந்து இல்லாதது ஒன்று, இல்லவே இல்லை என்பது இரண்டாவது. மூணாவது, இருக்கிறது, ஆனால் இருக்கிற எல்லாம் இல்லாமல் ஆக்கப்பட போகிறது. அல்லேலூயா. இருக்கிறது போக போகிறது. ஈசாக்கு இருக்கிறான், ஆனால் ஈசாக்கு கொஞ்ச நேரத்தில் இல்லாமல் ஆக போகிறான். ஆதியாகமம் 21வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசுகிறார். உன் மனைவி சொல்வது சரிதான், இஸ்மவேலை அனுப்பிவிடு என்று சொன்னபோது வேண்டா வெறுப்போடு இஸ்மவேலை ஆபிரகாம் அனுப்புகிறார். இப்போது ஈசாக்கு ஒருவன் தான் வீட்டிலே இருக்கிறான். அவன் நம்பிக்கையெல்லாம், ஆபிரகாமுடைய நம்பிக்கையெல்லாம் ஈசாக்கு தான். ஆபிரகாமுடைய மகிழ்ச்சி எல்லாம் ஈசாக்கு தான். அவனுக்கு, ஆபிரகாமுக்கு உலகமே இப்ப யாருன்னு சொன்னா ஈசாக்கு தான். அப்படி இருக்கும் ஒன்றை ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், இல்லாமல் ஆக்குவதற்கு ஆபிரகாமுடைய வீட்டிற்கு ஆண்டவர் வருகிறார். நீங்க ஆமென் சொன்னாலும் சரி, சொல்லாவிட்டாலும் சரி, கர்த்தர் உயர்த்த வேண்டும், கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும், கர்த்தர் உங்களை உன்னத நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற வாஞ்சை இருந்தால் இப்படி ஒன்று உங்க வாழ்க்கையில் நடக்கத்தான் செய்யும். ஆமென். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா, கர்த்தர் உங்களை உயர்த்தணும்னா இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கத்தான் செய்யும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இப்போ ஈசாக்கு தான், மேசையெல்லாம் அவன்தான், பாசையெல்லாம் அவன்தான், உலகமே ஈசாக்கா இருக்கும்போது அந்த இருக்கிற ஈசாக்க இல்லாமலாக்க கர்த்தர் வருகிறார். அல்லேலூயா. அது என்ன? எது நம்முடைய வாழ்க்கையில் மிக அருமையாக இருக்கிறதோ,
எது நமக்கு ரொம்ப பிடித்தமாய் இருக்கிறதோ, எது நமக்கு விலை மதிப்புள்ளதாய் தெரிகிறதோ, அப்படி இருக்கிற ஒன்றை ஒரு நாள் கர்த்தர் இல்லாமல் ஆக்க சொல்வார். முழுமையாய் கேளுங்கள். இருப்பது இல்லாமற் போகிற ஒரு சூழ்நிலை. ஆனால் கவனிக்க வேண்டும். என்னத்தை கவனிப்பது? இருக்கும் ஈசாக்கை நீ பலியாக கொடு என்று நினைத்தபோது ஆபிரகாம் நினைத்தான், அதோடு கூட ஈசாக்கு போய்விடுவானே என்று நினைத்தான். அவனுக்குள் ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆபிரகாமுக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருந்தது. ஈசாக்கு சாம்பலானாலும் அந்த சாம்பலில் இருந்து கர்த்தர் அவனை எனக்கு மறுபடியும் எழுப்பி தருவார். ஏனென்றால் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். என்ன வாக்கு கொடுத்திருக்கிறார்? உன் சந்ததியிடத்திலே என் வார்த்தை விளங்கும் என்று இவனை குறித்துத்தான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆகவே இவன் இல்லாவிட்டால் ஆண்டவர் சொன்ன வார்த்தை நடக்காது. இந்த ஈசாக்கு இல்லைன்னா ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன பண்ணாது? நடக்காது. அவர் சொன்ன வார்த்தை, அவர் சொன்னது நடக்க வேண்டும் என்றால் சாம்பலில் இருந்து ஈசாக்கை எழுப்ப என் தேவன் வல்லவராயிருக்கிறார். ஆபிரகாம் நினைத்திருக்கிறதை, எனக்கு நெருக்கமாக இருப்பதை, எனக்கு உலகமாக இருப்பதை ஆண்டவர் இல்லாமலாக்கு என்று சொல்லும்போது என் ஆண்டவர் நிரந்தரமாய் எடுக்க மாட்டார், தற்காலிகமாக செய்வார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என் ஆண்டவர் இருப்பதை இல்லாமலாக்க செய்யும் போது நிரந்தரமாக எடுக்க மாட்டார், தற்காலிகமாக கர்த்தர் செய்வார். நான் நினைத்தேன் நிரந்தரமாக ஆண்டவர் பறித்து கொண்டு போவார் என்று. இல்லை, கொஞ்ச நாளுக்குள், கொஞ்ச நேரத்திற்கு அது இல்லாததை போல் இருக்கும். ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து ஆண்டவரே தடுத்து நிறுத்தி அதே ஈசாக்கு உயிரோடு, ஆபிரகாமே நீ இந்த ஈசாக்க எந்த வழியா நீ நடத்தி கொண்டு வந்தாயோ அதே பாதையிலே நீ அவனோடு கூட மறுபடியும் கடந்து செல்ல கர்த்தர் கிரியை செய்து இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நமக்கு மிக பிடித்தமானது இதுதான், என்னுடைய உயிர், இதுதான் என்னுடைய லட்சியம், இதுதான் எனக்கு உரியது என்று எதை நாம் அதிகமாக பிடித்திருக்கிறோமோ, கர்த்தர் நம்மை உயர்த்த, அவருடைய திட்டத்தில் நம்முடைய வாழ்க்கையிலுடைய திட்டம் நிறைவேற வாஞ்சை இருந்தால் அதை ஒரு நாள் கொஞ்ச காலம் இல்லாமல் போக செய்யும் சூழ்நிலையிலே கர்த்தர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. ஆதியாகமம் 42வது அதிகாரம் 36வது வசனத்தையும் 43வது அதிகாரம் 14வது வசனத்தையும் வாசிங்க. ஆதியாகமம் 42வது அதிகாரம் 36வது வசனம், 43வது அதிகாரம் 14வது வசனம். அவர்கள் தகப்பனாகிய யாக்கோபு அவர்களை நோக்கி என்னை பிள்ளையற்றவனாக்குகிறீர்கள், யோசேப்பும் இல்லை, சிமியோனும் இல்லை, பென்யமீனையும் கொண்டு போக பார்க்கிறீர்கள். இதெல்லாம் எனக்கு விரோதமாய் நேரிடுகிறது என்றான். அந்த மனிதன் அங்கிருக்கிற உங்கள் மற்ற சகோதரரையும் பென்யமீனையும் உங்களுடனே அனுப்பிவிடும்படிக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் சமூகத்தில் உங்களுக்கு இரக்கம் கிடைக்க பண்ணுவாராக. நானோ பிள்ளையற்றவனை போல இருப்பேன் என்றான். தானியம் பெற்று வருகிறார்கள். வந்தவர்கள் மறுபடியும் தானிய கொள்ள வேண்டும். தகப்பனிடத்திலே சொல்லுகிறார்கள், பென்யமீனை எங்களோடு அனுப்பினால் தான் கிடைக்கும் என்று சொல்லுகிறார்கள். யாக்கோபு சொல்லுகிறான், யோசேப்பும் இல்லை, சிமியோனும் இல்லை, இருக்கிற ஒன்று இதையும்
இல்லை என்று சொல்லி ஆக்கினீர்களானால் என்னை பிள்ளையற்றவன் ஆக்குவீர்கள். இருக்கும் பென்யமீன் நாம் மிகவும் நேசிக்கும் ராகேல், அந்த ராகேலுக்கு 2 பிள்ளைகள், அதிலே யோசேப்பு ஒருவன் இல்லை. நல்ல கவனிங்க, இந்த பென்யமீன் மட்டும்தான் இருக்கிறான். ராகேலின் பெயரை சொல்ல இவனும் இல்லாவிட்டால் என்ன, இவனை விட்டுவிட வேண்டும் என்றால் எனக்கு வேறு வழியே இல்லை, நான் விடமாட்டேன் என்றான். கொஞ்ச நேரம் கழித்து அவன் சொல்றான், விட்டுத்தான் ஆக வேண்டும் என்று அவனுக்கு தெரிந்தது. அருமையாய் இருக்கிற மதிப்பு நிறைந்ததாய் இருக்கிறதை கர்த்தர் சில நேரத்தில் பலிபீடத்தில் வைக்க சொல்லுவார். பக்கத்தில் பா சொல்லுங்க, நமக்கு ரொம்ப மதிப்பாக இருக்கிறத, நமக்கு ரொம்ப விலையேற பெற்றதாக இருக்கிறத பலிபீடத்தில் கர்த்தர் வைக்கும்படி சொல்லுவார். எவ்வளவோ கஷ்டப்பட்டு கண்ணீரோடு கூட அவன் வச்சிருப்பான். வைத்த யாக்கோபு மற்ற எல்லாரையும் மறந்து போயிருப்பான். பென்யமீனுக்கு எதுவும் வந்துடக்கூடாது, பென்யமீனை பத்திரமாக திரும்ப கொண்டு வரும் என்று சொல்லி ஜெபம் கூட என்ன பண்ணியிருப்பான். உனக்கு நெருக்கமானதை கர்த்தர் இல்லாமலாக்க சொல்லும்போது, யாக்கோபே நீ இடம் அளித்தாய், விருப்பம் இல்லாவிட்டாலும் இடம் அளித்தாய். உனக்கு என்ன கிடைத்தது? நீ நினைத்தது போல பென்யமீன் திரும்ப வருகிறான். நீ ஒரு நாளும் கற்பனையில் கூட நினைக்காத யோசேப்பையும் உன்னால் பார்க்க முடிந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த பிரிவு இல்லை என்கிற இந்த நிலை சில நாட்கள் மட்டுமே இருந்தது. ஆனால் திரும்ப வரும்போது பென்யமீனும் யோசேப்பும் சேர்த்து அத்தனை பேரும் இழக்கப்படாமல் அத்தனையும் இருக்க என் தேவன் செய்தார். இருந்து இருப்பது இல்லாமற் போகிற நிலை. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உங்களுடைய வாழ்க்கையிலே அது வரும் என்றால் கர்த்தர் நிரந்தரமாய் அப்படியே இருக்க விடமாட்டார். கொஞ்ச நாட்களிலே மீண்டுமாக நினைத்ததற்கு மேலாக வாழ்வில் நிலைத்திருக்க என் ஆண்டவர் உதவி செய்வார். அல்லேலூயா. நித்திய ஜீவனை பெற என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க ஒருவன் வந்தான். அவனுக்குள் இருந்த வாஞ்சியை ஆண்டவர் பார்த்தார். அவனை பார்த்து சொன்னார், உனக்கு இருக்குதப்பா, உனக்கு இருப்பதை இல்லாமல் ஆக்கு. இப்படி சொல்கிறேன், பேங்க்கில் இருக்கிற எல்லாத்தையும் இல்லாமல் ஆக்கு. அவன் நினச்சிருப்பான் பேங்க்கில் போட்டால் வட்டி வரும்னு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் இல்லாமல் ஆக்கி தரித்திரருக்கு கொடு என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். இருந்ததை இல்லாமல் ஆக்குகிற அந்த நிலைமையை அவனுக்கு முன்பாக கர்த்தர் முன் வைத்தபோது நித்திய ஜீவனை வாஞ்சித்த அவனுக்கு ஆண்டவர் சொன்ன காரியம் பிடித்தமாக இல்லை. ஆகவே செய்யாமலே போய்விட்டான். தவறான முன்னுதாரணமாய் அவன் மாறிவிட்டான். ஆண்டவர் இயேசுவை சந்தித்து ஏமாற்றமடைந்த ஒரு மனிதனாய் அவன் மாறிவிட்டான். வேதத்தில் ஆண்டவர்கிட்ட வந்து ஏமாற்றமடைந்து போனது யாருமே இல்லை. ஆனால் ஆண்டவரிடத்தில் வந்து ஏமாற்றமாய் திரும்ப போனவன் யார் என்று சொன்னால் இவன் தான். ஏன்னா இருந்ததை இல்லாமலாக்க அவனுக்கு மனதில்லை, அவனுக்கு விருப்பம் இல்லை. இருந்ததை கர்த்தர் இல்லாமலாக்க சொல்லுவார். இப்படியெல்லாம் இருக்கு என்று நினைத்தால், ஒருவேளை நீங்கள் கூட பாஸ்டரே இப்படியெல்லாம் நீங்கள் பேசுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா இன்றைக்கி மாலை ஆராதனைக்கே நான் வந்திருக்க மாட்டேன். இன்றைக்கி மாலைக்கு ஆராதனைக்கு நான் என்ன பண்ணியிருக்க மாட்டேன், வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு நினைப்பீங்க. பிலிப்பியர் 3:11. பிலிப்பியர் 3:11. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அவனுக்கு எல்லாம் இருந்தது. என்ன இருந்துச்சு? படிப்பு இருந்துச்சு, பட்டம் இருந்துச்சு, செல்வம் இருந்தது, மிகப்பெரிய மேன்மை இருந்தது.
இஸ்ரவேலிலே கண்ணியமான அந்தஸ்து இருந்து ஒரு நாளிலே கர்த்தர் அவனை தெரிந்து கொண்ட போது தேவனுக்கு நெருக்கமாய் இருந்த வாழ்வு ஒன்றை சொல்லிற்று, நான் உன்னை இன்னும் பயன்படுத்தி மேன்மைப்படுத்த வேண்டும் என்றால் உனக்கு எது எல்லாம் லாபமாய் இருக்கிறதோ அது அனைத்தையும் இருப்பவைகளை நஷ்டம் என்று குப்பை என்று விட வேண்டிய ஒரு நேரம் வரும். அத்தனையும் விட்டான். தனக்கு மேன்மையாய் இருந்த அத்தனையும் அவன் விட்டான். அதனால இழந்தானா? இல்லவே இல்லை. கர்த்தர் அவனுக்கு நித்திய கன மகிமையை கர்த்தர் கொடுத்தார். வர இருக்கும் மேன்மையை பார்க்கும் பொழுது நான் விட்டது சாதாரண ஒரு காரியம் என்று எழுதுகிற நிலையிலே கர்த்தர் அவனை உயர்த்தினார். கமாலியலின் பாதத்தின் கீழ் படித்தான், அதை தூக்கி எறிந்தான். அல்லேலூயா. ஏராள சொத்துக்கள் இருந்தது, அதையெல்லாம் தூக்கி எறிந்தான். இருப்பது இல்லாமற் போகும் நிலை வந்தது, அத்தனையும் விட்டான். கர்த்தர் சும்மா விட்டு விட்டாரா? இல்லை. அவன் ஒரு காலத்தில் படித்த படிப்பை கர்த்தர் பயன்படுத்தினார். ஆமேன்னு சொல்லுங்களேன். படிப்பை தூக்கி எறிஞ்சான், ஆனால் ஒரு காலத்தில் எதை படித்தானோ அந்த படிப்பை கர்த்தர் பயன்படுத்தினார். எப்படி பயன்படுத்தினார்? நிருபங்களை கர்த்தர் எழுத வைத்தார். யாருக்கும் தெரிவிக்காத சத்தியங்களை கர்த்தர் அவனுக்கு புரிய வைத்தார். புதிய ஏற்பாட்டிலே பெரும் பகுதியை அவனை வைத்து கர்த்தர் எழுத வைத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஏன் அவனை வைத்து கர்த்தர் செய்தார்? இருந்ததை இல்லாமல் ஆக்குவதற்கு சம்மதித்த போது ஒப்பு கொடுத்தான். நிரந்தரமாய் இழக்கவில்லை, மேன்மைக்குரியவனாக கர்த்தர் அவனை மாற்றினார். அவன் இன்னும் ஒரு படி கடக்கிறான். அவன் சொல்லுகிறான், எனக்கு இருந்தவைகளை மட்டும் நான் இல்லாமல் ஆக்குவதை கடந்து இன்னொரு படி சொல்லுகிறேன். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இருந்தவைகளை மட்டுமல்ல, என்னையே நான் இல்லாமல் ஆக்குகிறேன். நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டவன். இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார். ஒரு காலத்தில் நான் யார் தெரியுமா? பரிசேயரிலே பிறந்த பரிசேயன். எபிரேய பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன் என்று சொல்லி பெருமை பாராட்டினவன். ஒரு நாளிலே கர்த்தர் அவனுக்கு இருக்கிறது என்று நினைத்ததையும் இனி நான் அல்ல என்று கர்த்தர் சொல்ல வைத்தார். அந்த கிருபையை கர்த்தர் நமக்கும் இந்த மாலை வேளையிலே தருவாராக. லூக்கா 2வது அதிகாரத்தில் இயேசு பாலகனை பெற்றெடுக்கிறார். அந்த பாலகனை பிரதிஷ்டை செய்ய ஆலயம் வருகிற போது லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரம் 34-35 வசனங்கள். லூக்கா 2வது அதிகாரம் 34-35. உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். பின்னும் சிமியோன் ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். நல்ல கவனிங்க. குழந்தையை கையில் பெற்ற சிமியோன் சொல்கிறான், மரியாளே, அந்த பகுதியில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, உன் ஆத்துமாவை ஒரு பட்டயம் உருவி போகும். என்ன சொல்கிறான்?
உன்னத குமாரனை பெறுகிற பாக்கியம் உனக்கு கிடைத்தது. நீ ஏந்தி இருக்கிற குழந்தையை ஒரு நாள் சிலுவையிலே இல்லாமல் ஆக்குவார். இந்த குழந்தை ஒரு நாள் இல்லாமற் போகும். அவள் இருதயம் பதைத்திருக்கும். அந்த நாள் வந்தது. அவருடைய குமாரன் சிலுவையிலே தொங்கும்போது தூரத்திலிருந்து அவளும் பார்த்து கொண்டிருக்கிறாள். அந்த வசனம் அவளுக்கு நிச்சயமாய் ஞாபகத்துக்கு வந்திருக்கும். உனக்கு இருப்பது ஒரு நாள் இல்லாமல் போகும். ஆனால் மரியாளே, கலங்காதே, 3வது நாளிலே அவரை உயிரோடு எழுப்புவேன். எது இல்லாமற் போனதோ அது நிரந்தரமாய் போகாது. கர்த்தர் அதை திரும்ப எழுப்புவார். இருந்து இருக்கும்போது மரியாளுடைய குமார் என்று உலகம் பேசினது. இவன் மரியாளின் குமாரன் அல்லவா, தச்சனுடைய குமாரன் அல்லவா என்று சொல்லி உலகம் பேசினது. இருந்ததை சிலுவையிலே என் தேவன் இல்லாமல் ஆக்கின போது நம்பாதவன் சொல்லுகிறான், நீ ராஜ்யத்திற்கு வரும் பொழுது நீ ராஜ்யத்துக்கு உரியவர். நம்பாதவன் சொல்லுகிறான், மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன். ஈசாக்கு இருந்தான். ஈசாக்கை பலியாக்கி இல்லாமலாக்கி என் ஆண்டவர் சொல்ல வேண்டும், அவருக்கு அவ்வளவு கொடுமை உணர்வா? இல்லை. ஈசாக்கு இருப்பவனாகவே இருந்தால் ஒருவேளை ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான். அவன் ஆபிரகாமின் குமாரன் ஈசாக்கா இருந்திருப்பான். இருக்கிற அவனை இல்லாமலாக்க பலிபீடத்தில் கர்த்தர் ஏற்ற சொல்லும் பொழுது கர்த்தர் ஈசாக்கை இயேசுவின் சாயலாக கர்த்தர் மாற்றினார். சிலுவையிலே மரித்து உயிரோடு எழுப்ப இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பனையாக கர்த்தர் ஈசாக்கை மாற்றுவதற்கு காரணம், இருப்பது இல்லாமற் போகும் நிலையிலே கர்த்தர் நம்மை நடத்தும் போது மனதிலே வையுங்கள், இருப்பதை ஆண்டவரே நீர் இல்லாமல் ஆக்க சொல்கிறீரே, எனக்கு பிடித்தமாய் இருப்பதை இல்லை என்று சொல்ல பலிபீடத்திலே வைக்க சொல்லுகிறீரே, நியாயம்தானா என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்டால் ஆண்டவர் சொல்வார், அது கையில், உன்னுடைய கையில் இருக்கிற வரைக்கும் அது உன் பிள்ளை என்று அழைக்கப்படும். ஆனால் அதை இல்லாமல் ஆக்கும்போது அது என் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக முழு உலகிற்கும் மாதிரியாக மாறும். அல்லேலூயா. காரணம் இல்லாமல் இருப்பது, காரணம் இல்லாமல் ஆண்டவர் இல்லாமல் ஆக்குவதில்லை. திரும்ப உன்னிடம் தருவேன். இந்த 3 செயல்களையும் இந்த நாளில் எங்களுடைய வாழ்க்கையில் நீர் செய்யும். இருந்து இல்லாமற் போனதை உயிர்ப்பியும். இல்லவே இல்லை, நன்மை வரவே வராது என்று இருக்கிறதையும் கர்த்தர் உயிர்ப்பியும். 3வது, இருப்பதை இல்லாமல் ஆக்கி திரும்பவும் உயிர்ப்பித்து தருகிற ஒரு தேவன் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் செய்ய நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இல்லாதவைகளை இருப்பதை போல அழைக்கிற தேவன். இந்த 3 காரியம் 3 ஏரியாவிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் உயிர்ப்பிக்க வேண்டுமானால் 2 கண்டிஷன். முதலாவது, ஆதியாகமம் 17வது அதிகாரம் 18-19 வசனங்கள். ஆதியாகமம் 17வது அதிகாரம் 18-19 வசனங்கள். இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக, உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான், என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது தேவன் உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கையை அவனுக்கும் பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். நல்ல கவனிங்க. ஆண்டவர் ஆபிரகாம் இடத்துல வந்து சொல்கிறார், அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன், உன் பேரை மாற்றுகிறேன், உன் மனைவி அநேக ஜாதிகளுக்கு தாயானவள்,
அவள் பேரை மாற்றுகிறேன், உன் வாழ்வில் இது நடக்கும், இல்லாததை இருப்பதை போல் அழைக்கும் கர்த்தர் பேசும்போது, இஸ்மவேல் உம்முடைய சமூகத்தில் பிழைப்பானாக என்று சொல்லி ஆபிரகாம் சொல்லுகிறார். இல்லாததை இருப்பதை போல் கர்த்தர் அழைக்க வேண்டுமானால் கர்த்தர் வைக்கிற முதல் நிபந்தனை, கர்த்தர் உங்களோடு கூட பேசும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வரும்போது அதற்கு மாற்று ஆலோசனை, ஆண்டவரே அது இல்லைப்பா இப்படி செய்யலாமா என்று பேசாதபடி இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. முதல் கண்டிஷன் அதான் ஆண்டவர் சொல்றார். ஆபிரகாம் சொல்றாரு, இஸ்மவேல் உம்முடைய சமூகத்தில் இருக்கிறான், பிழைப்பானாக. ஆனால் ஆண்டவர் இல்லாததை இருப்பதை போல அழைக்கும் போது ஆண்டவர் சொல்கிற முதல் நிபந்தனை என்ன தெரியுமா? நான் பேசும்போது, என்னுடைய வார்த்தை உன்னோடு கூட பேசும்போது மறுமொழியா மாற்று ஆலோசனையை நீ சொல்லாதே. அல்லேலூயா. அவன் சொல்வதை மட்டும் செய்வேன் என்கிற ஒரு தீர்மானத்தை இன்னைக்கு இருதயத்தில் எடுங்க. நான் ஆண்டவருக்கு மாற்று ஆலோசனை, மாற்று வழி நான் சொல்ல மாட்டேன். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நான் அப்படியே செய்வேன். ஆண்டவருடைய திட்டத்தோடு கூட, அவருடைய செயல்பாடு கூட நான் இணைந்து அவர் சொல்வதை செய்வது எனக்கு நல்லது. மாற்றுப்பாதை அவருக்கு சொல்லி சுய அழிவை தேடிக்கொள்ளாதிருக்க கர்த்தர் எனக்கு கிருபை தருவாராக. லோத்துவிற்கு அப்படி நடந்தது. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நிலைமை வேண்டாம். ஆண்டவர் ஆலோசனை சொல்லும்போது கேட்பார். லோத்து மாற்று ஆலோசனை ஆண்டவருக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அது நம்முடைய வாழ்க்கையில் வேண்டாம். ஆண்டவர் சொல்கிற முதல் கண்டிஷன், எனக்கு மாற்று ஆலோசனை சொல்லாத, நான் சொல்கிறத மட்டும் கேள், அதுக்கு மாத்திரம் கீழ்ப்படி. ரெண்டாவது கண்டிஷன், ஆதியாகமம் 18வது அதிகாரம் 15வது வசனம். சாராள் பயந்து நான் நகைக்கவில்லை என்று மறுத்தாள். அதற்காக இல்லை நீ நகைத்தாய். நல்ல கவனி, ஆண்டவர் சொல்றார், பேசுறாரு. ஒரு குமாரனை பெற்றெடுப்பாள் என்று சொன்னபோது முன்னால கூட இல்லை, நேருக்கு நேர் இல்லை, ஆண்டவர் அங்கே பேசிட்டு இருக்காரு. திரைக்கு பின்னால இருந்த சாராள் நினைக்கிறாள். உடனே ஆண்டவர் அவளை பார்த்து, சாராளே நகைத்தாய். திரைக்கு பின்னால் இருந்து அவள் சிரிக்கிறா, நகைக்கிறா. உடனே ஆண்டவர் பேசுறார், சாராளே நீ நகைத்தாய் என்று சொன்ன உடனே நம்மளை போல சொல்றா, இல்லை ஆண்டவரே நகைக்கல, பொய் சொல்றா. நகைக்கலன்னு என்ன பண்றா? சர்வ வல்லவருக்கு முன்பாக பொய் சொல்லுகிறாள். ஆண்டவர் சொல்கிற நிபந்தனை, ரெண்டாவது நிபந்தனை தெரியுமா? ஒருபோதும் ஆண்டவரிடத்துல பொய் சொல்லாதீங்க. ஒருபோதும் ஆண்டவரிடத்துல பொய் சொல்லாதீங்க. நாம் எப்படி பொய் சொல்லுவோம்? ஆண்டவரே செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு இப்படி நம்ம பொய் சொல்ல மாட்டோம். சில நேரத்தில் செஞ்சுட்டு செய்யலைன்னு. சில நேரத்தில் எப்படி தெரியுமா ஆண்டவர்கிட்ட நம்ம பொய் சொல்லுவோம்? செய்யற ஆண்டவரேன்னு சொல்லுவோம், சொல்லிட்டு செய்யாமலே போயிடுவோம். செய்யாமல் சொல்லிட்டு செய்யாமல் போனாலும் பொய் சொல்லுகிறோம் என்று அர்த்தம். சொல்லிவிட்டு செய்யாமல் போனால், ஆண்டவரே ஜெபம் பண்ணுவேன், வேதம் வாசிப்பேன், பரிசுத்தமாக நடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்யாமல் போனாலும் அது என்னது? ஆண்டவருக்கு முன்பாக என்ன சொல்லுகிறோம்? பொய் சொல்லுகிறோம். நல்ல கவனிங்க. ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே சில நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ணுவோம், கண்டிப்பாக நிறைவேற்றுவோம் ஆண்டவரே, ஆனால் சொல்லியவே மாட்டோம். அது பொய் ஆண்டவருக்கு முன்பாக. நல்ல கவனிங்க. ஆண்டவர் ரெண்டாவது, அப்படி பொய் சொல்கிறதுனால ஆண்டவர் நம்மிடத்தில் நம்ம பார்த்து அவர் திருப்தி அடைய மாட்டார். எதை ஆண்டவர் சொல்கிறத செய்கிறோமோ அதை செஞ்சால் தான் ஆண்டவர் திருப்தி அடைவார். ரெண்டாவது கண்டிஷன், ஆண்டவருக்கு முன்பாக பொய் சொல்லாதிருங்கள். அங்கே நீங்கள் சொல்கிறத செஞ்சால் தான் கர்த்தர் திருப்திப்படுவார். இந்த ரெண்டு கண்டிஷனுக்கு நாம் உடன்பட்டால் மரித்த இந்த 3 நிலையும் கர்த்தர் உயிர்ப்பிப்பார். அதற்கு ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் முழங்காற்படிடுவோம். எல்லாரும் முழங்காற்படிட்டு, ஆண்டவரே இன்றைக்கு எனக்காக தான் பேசி இருக்கிறவன்னு சொல்லுகிறவங்க உங்கள் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் மரித்து போன 3 நிலைமைகளில் நீ உயிர்ப்பித்து, அவன் செத்து போகலை, சரீரம் உயிரோடு தான் இருக்குது, உயிரோடு தான் இருக்கிறான். ஆனால் வாழ்க்கையில் சில செத்த நிலைமைகள் கர்த்தர் அதை தான் உயிர்ப்பிக்கிறார். முதலாவது, ஒரு நாளில் இருந்தது, நம்முடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. ஒரு நாள் துடிப்பு, வேகம், ஜெபம்,
வேத வாசிப்பு, கர்த்தருக்காக ஓடுற ஓட்டம் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் இருந்தது இப்போ இல்லாமற் போய்விட்டது. கர்த்தர் சொல்லுகிறார், இருந்து இல்லாமற் போன அதை நான் உயிர்ப்பிக்க விரும்புகிறேன். ரெண்டாவது, இல்லவே இல்லை, நன்மையே வராது, அதையும் கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார். மூன்றாவது கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள்கிட்ட இருக்குது, ஆனால் அதை நான் இல்லாமல் ஆக்க செய்ய விரும்புகிறேன். நிரந்தரமாக இல்லைப்பா, தற்காலிகமாக அதை இல்லாமல் ஆக்க செய்து அது உனக்கு மறுபடியும் நான் உயிர்ப்பித்து தரப்போகிறேன். ஏன்னடா, உன்னுடைய பிள்ளையாக இருந்தால் உன் பேரை சொல்லுவாங்க. ஆனால் இருக்கிறத இல்லாமலாக்கி நான் திரும்பவும் கொடுத்தால் என்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நான் மாற்றுவேன். இந்த 3 காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்யணும்னா 2 கண்டிஷன் சொல்கிறாரு. முதலாவது, நான் பேசும்போது, ஆலோசனை கொடுக்கும்போது, கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராக வரும்போது நீ ஆண்டவருக்கு மாற்று ஆலோசனை சொல்லாதே, மாற்று யோசனையை கர்த்தருக்கு சொல்லாதே, உடனே செய்ய ஒப்புக்கொடு. ரெண்டாவது ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சொல்லும்போது நீ ஒரு காரியத்தை செய்துவிட்டு இல்லை என்று பொய் சொல்லாதே. நீ பொய் சொல்கிறதுனால ஆண்டவர் திருப்தி அடைய மாட்டார். ஆனால் எப்போ நாம் சொல்கிறத செய்கிறோமோ அப்போ தான் கர்த்தர் திருப்தி அடைவார். ஆண்டவரே செய்கிறேன் என்று சொல்லி ஒரு காரியத்தை தேவ சமூகத்தில் சொல்லிவிட்டு செய்யாதிருந்தால் அதுவும் பொய் தான். செய்யாமல் இருந்தால் கர்த்தர் திருப்தி ஆக மாட்டார். அதை நிறைவேற்றினால் கர்த்தர் திருப்தி ஆவார். இன்றைக்கு ஒப்புக்கொடுங்க, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நிலைமை இருக்குது, ஆனால் இன்றைக்கு ஒப்புக் கொடுக்குறேன். உமக்கு நிறைய நேரத்தில் நான் யோசனை சொன்னேன், இனி நான் பேச மாட்டேன். இனி கர்த்தர் பார்த்து பேசும்போது என் வாயை நான் திறக்க மாட்டேன். கர்த்தர் சொல்வதுக்கு ஒப்புக் கொடுப்பேன். ரெண்டாவது, சில நேரத்தில் ஆண்டவர் சொல்லும்போது எனக்கே அது நகைப்பா, சிரிப்பா, வெட்கமாக இருந்துச்சு. ஆண்டவர் கேட்குறார், நகைத்தான்னு சொல்லும்போது இல்லை, நகைக்கலன் பொய் சொல்கிறா. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பொய் சொல்கிறத நான் விரும்பலை, பொய் பேசாத. என் சமூகத்தில் ஒன்றை சொல்லிவிட்டு செய்கிறேன்னு சொல்லிவிட்டு செய்யாமல் இருந்தால் அதுவும் பொய் தான். அதில் கர்த்தர் திருப்தி அடைய மாட்டார். நாம் சொல்கிறத, உண்மையாக சொல்கிறத அவருக்கு உண்மையாக செய்து நிறைவேற்றும் போது கர்த்தர் அதில் தான் திருப்தி அடைவார். அப்படி திருப்தி அடையும் போது தான் 3 பகுதிகளையும் கர்த்தர் உயிர்ப்பிப்பார். பரலோக பிதாவே, இந்த நல்ல மாலை வேளைக்காக நன்றி. இந்த மாலை வேளையிலும் கர்த்தர் எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைக்காக நன்றி. இருந்ததை இல்லாமல் ஆக்கி திரும்பவும் தருகிற தேவன், நீர் தருவது இல்லாமல் ஆக்குவது நிரந்தரமாய் அல்ல, மறுபடியும் அதை உயிர்ப்பித்து தருகிற தேவனாய் இருக்கிறீர். ஒரு நோக்கத்தோடு தான் கர்த்தர் செய்கிறீர். நம்முடைய நோக்கத்தை அறிந்து நாங்கள் செயல்பட எங்களுக்கு கர்த்தர் உதவி செய்வீராக. ஒருவேளை அந்த சூழ்நிலை இல்லாமலாக்க சொல்லும் சூழ்நிலை எங்களுக்கு வேதனை தருவதாக இருக்கலாம், எல்லாத்தையும் இழப்பதை போல் இருக்கலாம். ஆனால் உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இல்லாமல் ஆக்க ஒப்பு கொடுக்கும் போது திரும்பவும் அதை உயிர் பெற செய்து எங்கள் கையில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறேன். ஒன்றை மட்டும் இல்லை, யாக்கோபு கேட்டபோது சொல்றான், 2 பேர் இல்லை, இவனையும் கொண்டு போக பார்க்குறீங்களே. ஆண்டவர் செய்த காரியம், பென்யமீனையும் திருப்பி கொண்டு வந்தார், நினைத்திராத யோசேப்பையும் கர்த்தர் கொண்டு வந்தார். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒன்றை இல்லாமலாக்க சொல்லும்போது அதுக்கு நீங்கள் உடனே செவி சாய்ப்பீர்களானால் நீங்கள் எதிர்பாராத ஒன்றையும் சேர்த்து கர்த்தர் கொண்டு வருவார். அப்படிப்பட்ட கிருபை எங்கள் பிள்ளைகளுக்கு தாரும். அதற்கு நீர் எங்களுக்கு முன்பாக வைக்கிற கண்டிஷனுக்கு, கட்டளைக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீ சொல்வதை மாத்திரம் நாங்கள் இனி கேட்போம். உமக்கு நாங்கள் மாற்று ஆலோசனை நாங்கள் சொல்ல மாட்டோம். நீ சொல்வதை மாத்திரம் நாங்கள் கேட்போம். ரெண்டாவது, உமக்கு முன்பாக நாங்கள் பொய் சொல்ல மாட்டோம். நாங்கள் சொன்னதை நிறைவேற்றும் போதுதான் நீங்கள் அதில் திருப்தி அடைவீர். பொய் பேசுகிற நிலைமை இனி வேண்டாண்டுவரே, கர்த்தர் அகற்றி போடுவாராக. எங்கள் பிள்ளைகளுக்கு அப்படி உதவி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.